டோட்டலி விடுபட்டு எல்லாமே அவருடையது அப்படின்னு. சோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நாம பிரம்மா பாபா கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. குட். சோ எப்பவுமே ஒரு பெரியவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் கூட எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மவுண்ட் அபுல ஒரு முறை இளைஞர்களுக்கான ஒரு தியான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம், இல்ல ஒரு தியான முகாம்னு சொல்லலாம். ஸோ ஒரு 5-6 days அங்க இருந்தோம். ஒரு 20 yearsக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்போ அவங்க அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அது அப்படியே பதிஞ்சது. என்னன்னா, ஃபுல் டேல ஒவ்வொரு சீனியர் சிஸ்டர் ஒரு பிரதர், தாதி, தீதி யாராவது வந்து வகுப்பு எடுப்பாங்க. அப்போ வகுப்பு எடுக்கும் போது வகுப்பு எடுத்துட்டு அவங்க போன உடனே இந்த கிளாஸ்ல இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லணும். சரி, நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் நம்ம ரிசீவ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். பட் என்னுடைய பெனிஃபிட்காக, என்னுடைய ப்ராக்ரஸ்க்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அட்டென்ஷன் வைக்கணும். எவ்வளவு நல்ல ஒரு ஹேபிட் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. அதாவது எப்படி நம்ம உணவே நம்ம வந்து சாப்பிடுறோம்னா, நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானதா, நமக்கு சக்தி அளிக்கக்கூடியதா தானே சாப்பிடணும். நல்ல டயட் இருந்தா தானே நல்ல ஆரோக்கியமாவும் நம்ம இருக்க முடியும். அப்ப நம்ம சாப்பிடுற பதார்த்தங்களே எவ்வளவு அட்டென்ஷன் நம்ம வந்து வைக்க வேண்டியிருக்கு. எது டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து டயட்டும் கூட நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போலதான் ஆத்மாவிற்கு எது எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கின்றதோ, எனக்கு மகிழ்ச்சியையும் சக்தியும் அளிக்கக்கூடிய விஷயம், எனக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் எதுவோ அததான் நான் வந்து ஸ்வீகார் பண்ணணும், அதாவது அக்செப்ட் பண்ணணும், எடுத்துக்கணும், சாப்பிடணும், உள்வாங்கிக்கணும். மேலும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பெனிஃபிட் நம்ம எடுத்துக்கணும், நமக்கு ஒரு பாடத்தையும் எடுத்துக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கலை, ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வந்து சொல்றது, கற்கும் கலை. கொஞ்ச நேரத்திலேயே சில பேர் நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க அந்த அப்சர்வேஷன்ல. அதன் மூலமா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் வளரும். அவங்க லைஃப்ல நிறைய டிப்ஸ் அவங்களுக்கு வந்து ஈஸி லைஃபுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் வந்து கிடைக்கும். சோ இதுதான் வந்து ஆத்மாவுக்கான ஒரு நியூட்ரியன்ட்ங்கிறது. நல்லதை நம்ம வந்து உள்ளுக்குள்ள நம்ம வந்து எடுத்துக்கொண்டே இருக்கணும். வேண்டாததை கண்டிப்பா நம்ம டச் பண்ணவே கூடாது. எது நமக்கு வந்து மனசு டிஸ்டர்ப் பண்ணுது, நம்முடைய மனோசக்தி வீணடிக்குது, அப்பேற்பட்ட இன்ஃபர்மேஷன், அப்பேற்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டாம், படிக்க வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். ஏன்னா ஆத்மாவுக்கான உணவு எது மூலமா போகுது? இந்த 5 புலன்கள் மூலமாகத்தானே உள்ள போகுது. சோ அதனால எப்பொழுதுமே நாம கேட்கக்கூடியது கதையா இருந்தாலும் சரி, ஒரு சொற்பொழிவா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து எடுத்துக்கணுங்கிற ஒரு லட்சியம் நம்ம வந்து வைக்கணும். இப்ப நம்ம லைஃப் வந்து எவ்வளவு பர்பஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. ஓகே, நவ் கமிங் டு மென்டல் ட்ரில்ஸ். சோ பிசிக்கலி நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் கூட எக்ஸசைஸ்ங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ இதுவும் ஒரு ஸ்கூல், ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல். இங்கேயும் வந்து ட்ரில்ஸ் வந்து இருக்கு. ஆனா இது வந்து என்ன, மென்டல் ட்ரில் இது. ஓகே, சோ ட்ரில்ல வந்து ட்ரில் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க இல்லையா? 1 2 3 4 நம்பர் சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து இப்போ அவங்க மார்ச் பாஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்து லெஃப்ட் ரைட் ஹால்ட், அபவுட், டர்ன் எல்லாம் சொல்லுவாங்க இல்ல, ஒரு கமாண்ட். சோ அதே மாதிரி இப்ப நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு கமாண்ட் நம்ம வந்து கொடுக்கணும், அது பிரகாரம் மைண்ட் வந்து போகணும். சோ இப்படி நம்ம செய்யும் போது என்ன ஆகுது, மைண்டு மனம் நம்ம சொல்றபடி நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி மென்டல் ட்ரைனிங் நம்ம வந்து நமக்கு நாமே கொடுக்கணும். அது இன்னைக்கு நீங்க வந்து கற்றுக்கொள்ள போறீங்க. Are you all ready? So I hope that every day உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நோட் பண்ணலைன்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க வீடியோஸ் செக் பண்ணி அதை மட்டும் கூட நீங்க தனியா எடுத்து நீங்க நோட் பண்ணிக்கலாம்.
சோ இந்த ஒரு ட்ரில்னுடைய கமாண்ட் என்ன, நீங்க இந்த ஸ்கிரீன் வந்து பாருங்க. ஃப்ளை, ஃபில், கம் பேக், ஷேர். ஓகே, இது ஒரு ஈஸி ட்ரில். சோ ஃப்ளை அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும்? ஆத்மா இங்க இருந்து எங்க போயிடணும்? ஃப்ளை பண்ணி பரம்தாம்க்கு போயிடணும். சிவபாபா பக்கத்துல போய் உட்கார்ந்துடணும். ஒரு நட்சத்திரமா இந்த இடத்துல உட்கார்ந்துடணும். அதுக்கப்புறம் ஃபில் அப்படின்னு உடனே சிவபாபா கிட்ட இருந்து எல்லா சக்தியும் அப்படியே தனக்குள்ள ஃபில் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் அவர்கிட்ட இருந்து அப்படியே அனைத்து சக்திகளுடைய பல வர்ணங்கள், அந்த ஒளிக்கிரணங்கள் அப்படியே எனக்குள்ள குவியுது. அதுக்கப்புறமா கம்பேக் அப்படின்னு உடனே வந்து பூர்வ மத்தியில மறுபடியும் உட்கார்ந்துடணும். அதுக்கப்புறம் ஷேர் அப்படின்ன உடனே உங்கள்கிட்ட இருந்து நீங்க ஃபுல்லா இந்த இந்த வாயு மண்டலத்துல, அட்மாஸ்பியர்ல அந்த அந்த அமைதி சக்தியினுடைய அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் அப்படியே பரவுது அப்படின்னு நீங்க நினைக்கணும். சோ அது மாதிரி பயிற்சி பண்ணலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சுது தானே? சோ நான் வந்து அந்த கமாண்ட் சொல்லுவேன். சொன்ன உடனே நீங்க அதையே அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. சோ என்னது ஃபர்ஸ்ட் என்ன? ஃப்ளைன்னு சொன்ன உடனே ஆத்மா நான் இங்க இருந்து அப்படியே சூப்பர் ராக்கெட் மாதிரி ஃப்ளை பண்ணி பரம்தாம்க்கு சிவபாபா பக்கத்துல, பரமாத்மா பக்கத்துல போய் புள்ளி புள்ளி சாரி உட்கார்ந்துக்கிறேன் நான். அதுக்கப்புறமா ஃபில்ன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட இருந்து அப்படியே ஒளிக்கிரணங்கள் வந்து உங்களுக்குள்ள அப்படியே நிரம்பி இன்னும் நீங்க பிரகாசமான நட்சத்திரமா ஜொலிக்கிறீங்க. அப்புறமா கம்பேக் அப்படின்னு கமாண்ட் கேட்ட உடனே மேல இருந்து அப்படியே வந்து நீங்க பூர்வ மத்தியில உட்கார்ந்துட்டீங்க. அப்புறம் ஷேர்ன்னு சொன்ன உடனே உங்கள்கிட்ட இருந்து அப்படியே அந்த வைப்ரேஷன்ஸ், பீஸ் வைப்ரேஷன்ஸ் அப்படியே பரவி இந்த அட்மாஸ்பியரை ஃபுல்லா அது நிரம்பிடுது. ஓகே, sit straight, relax your body muscles. Fly. Fill. Come back. Share. Fly. Fill. Come back. Share. Fly. Fill.
Come back. Sure. Om Shanti. So இந்த மென்டல் ட்ரில் நடுவில் நீங்க 1 மினிட்டுக்காக கூட நீங்க வந்து பண்ணுங்க. மைண்ட் வந்து நம்மளுடைய ஒரு கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க. குறிப்பா எப்பயாவது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பதட்டம், உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு, ஒரு ஏதோ ஒரு வருத்தத்துல அப்படியே போயிட்டீங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போது கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே இந்த மென்டல் ட்ரில் பண்ணுங்க. அப்படியே அந்த டிஸ்டர்ப்டா இருக்கிற மைண்ட் அப்படியே காம் டவுன் ஆயிடும், நம்ம வழிக்கு வந்துடும். அதனால அந்த மாதிரி பயிற்சி நீங்க வந்து செய்யுங்க. சோ இன்னைக்கு பிளெஸிங்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா? எவ்ரிடே நமக்கு பாபா நமக்கு பிளெஸிங் கொடுக்குறாரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் இன்னொரு ஒரு பிளெஸிங் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். சோ என்ன பிளெஸிங்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையையும் குளிர்விக்கக்கூடிய முழுமையான நிச்சய புத்தி, அதாவது நம்பிக்கை உடையவர் ஆகுக. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க முழுமையான நம்பிக்கை உடையவரா ஆகணும். அப்ப அந்த பிரச்சனை என்ன ஆயிடும்? கூல் டவுன் ஆயிடும். சோ இங்க நம்பிக்கை அப்படின்னா என்ன நம்பிக்கை? 3 விதமான நம்பிக்கை. ஒன்று தந்தையின் மேல நம்பிக்கை, தன் மேல நம்பிக்கை, அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயுமே நன்மை அடங்கி இருக்கிறதுங்கிற நம்பிக்கை. So faith on self, God and drama. So அதுல நீங்க வந்து பாக்குறீங்க, அதனுடைய விளக்கம் பாருங்க. தந்தையிடம் நம்பிக்கை இருப்பது போல தன் மீதும் இந்த உலக நாடகத்தின் மீதும் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். தனக்குள் பலவீனமான எண்ணங்கள் எழுமாயின் அவை பலவீனமான ஒரு சம்ஸ்காரங்களை அது உருவாக்கும். ஆகையால் வீணான எண்ணங்கள் என்ற பலவீனத்தினுடைய கிருமிகளை தனக்குள்ளே பிரவேசிக்க அனுமதிக்காதீர்கள். வீணான எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸ்ங்கிறது தான் என்னது? கிருமி. அதை நம்ம உள்ள பிரவேசிக்க விடக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் நாடகத்தின் காட்சிகளை பார்க்கும் பொழுது, அப்படின்னா என்ன, பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் போது, குழப்பமான சீனா இருந்தாலும் காட்சியாக இருந்தாலும் அதில் நன்மையை அனுபவம் செய்யுங்கள். உங்களுடைய சூழ்நிலை உங்களை அசைப்பதாக இருந்தாலும், பிரச்சனைகள் பயங்கரமாக இருப்பினும், எப்பொழுதும் புத்தியில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதன் மூலமாக வெற்றியாளர் ஆகுகிறீர்கள். பயங்கரமான பிரச்சனை கூட சாந்தம் அடைந்து விடும், கூல் டவுன் ஆயிடும். அப்ப பாருங்க, ஒண்ணு நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அதை கண்டு பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க என்னாம ஏதாகுமோன்னு குழப்பமும் அடைய வேண்டாம். சோ அது எல்லாத்தையும் அந்த அந்த பலவீனமான எண்ணங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? நீங்க தன் மேல நம்பிக்கை வைங்க. என்னால முடியும், தந்தை இருக்கிறார் என் கூட, தந்தையின் மேல நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் இந்த நாடகத்துல எல்லாத்துலயுமே நன்மை இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் வைங்க. அப்ப நீங்க என்ன ஆயிடும்? நீங்க வெற்றியாளர் ஆயிடுங்க. இந்த சூழ்நிலையும் சாந்தம் அடையும், கூல் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்ற. சோ இந்த ஒரு பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு மெயில்லையும் உங்களுக்கு ஞாபகத்துக்காக அனுப்பி வைக்கப்படும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து சங்கம யுகம் அப்படின்னு. இது கலியுக முடிவு, சத்தியம் ஆரம்பமான சங்கம யுகத்துல நாம் எல்லாருமே இருக்கோம். இந்த சங்கம யுகத்துல என்ன நடக்குது? ஆத்மாக்களான நமக்கு நன்மை நடக்குது. தந்தை இறங்கி வந்தாருன்னா என்னது? நமக்கு அவரு ஞானத்தை அருளி நமக்கு நன்மை செய்கின்றார். அதனாலதான் அவருக்கு வந்து கல்யாணக்காரி
மங்களகாரி அப்படின்னு நம்ம அவரை நம்ம சொல்றோம். சிவாங்கிற அந்த வேர்டுனுடைய அர்த்தமே என்ன? பெனிஃபேக்டர், நன்மை செய்பவர்னு அர்த்தம். அப்ப அவர் இருட்டுல வராருன்னு பக்தியில என்ன செய்யப்படுகிறது? சிவ ராத்திரி கொண்டாடுறாங்க. கண்ணை முழிச்சு அப்படியே எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க சிவராத்திரியில, இல்லையா? இப்போ அது ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஸ்தூலமான இருட்டினுடைய ஒரு அர்த்தம் அல்ல. இந்த முழு உலகமே என்ன ஆயிடுச்சு? இப்ப இருண்ட கண்டமா ஆயிடுச்சு. அதாவது ஆத்மாலருடைய ஒளியை இழந்து விகார குணங்களும் பாவங்கள், அறியாமை, இருள், தேக அபிமானத்துடைய இருள் சூழ்ந்து இருக்கு. இந்த நேரத்துலதான் பரமாத்மா இறங்கி இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம எப்படி இருக்கணுமா? நாம விழிப்புணர்வோட இருக்கணும். அதாவது இந்த ஞான தன்னை யாருன்னு உணர்ந்து ஆத்மா மூணாவது கண்ணை முழிச்சு நாம் அதனுடைய லாபத்தை எடுக்கணுங்கிறது தான் அதனுடைய உண்மையான கண் விழிப்பினுடைய ஒரு அர்த்தமே. அதனால சங்கம யுகம் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஒரு கண் விழிப்பு. அவருடைய அருளை நாம் இப்ப பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இப்ப நன்மை நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால இந்த சங்கம யுகத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்னு சொல்றோம். கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கம யுகம். கல்யாணக்காரின்னா என்ன? நன்மை மிகுந்த, பெனிஃபிஷியல். புருஷோத்தம் அப்படின்னா என்ன? புருஷ்னா ஆத்மாவை குறிக்கும். பொதுவா புருஷ் அப்படின்னா ஆண்களை குறிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா? ஆனா உண்மையில புருஷ் அப்படின்னா சோல், ஆத்மாவை குறிக்கின்றது. அதே நேரத்துல ஆத்மா எல்லாமே பிரதர்லி சோல்ஸ் இல்லையா? சோ புருஷ்னா ஆத்மா, உத்தம், உத்தம்னா உயர்ந்த. அப்ப புருஷோத்தம் அப்படின்னா உத்தம புருஷர், அதாவது உயர்ந்த ஆத்மா. இந்த உயர்ந்த ஆத்மா ஆகிறதுக்கான சங்கம யுகம் இது. கல்யாணக்காரி சங்கம யுகம்னு சொல்றோம். அப்ப இந்த சங்கம யுகத்துல நமக்கு நன்மை நடக்குது அப்படிங்கும் போது என்ன முக்கியமா என்னன்னா, இங்க நாம எல்லாருமே யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் லைஃப் பெஸ்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் காட்லி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு டீச்சர் யாரு? காட், சிவபாபா, பிரம்மா மூலமா நமக்கு பாட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப நமக்கு அந்த சுப்ரீம் டீச்சர் கிட்ட நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கோம். அப்ப ஸ்கூல் அப்படிங்கும் போது என்னது? கண்டிப்பா நமக்கு படிப்புங்கிறது இருக்கு. நம்ம உட்கார்ந்து அந்த பாடம் கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ராஜயோக கல்வி நம்ம இங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க நமக்கு பாடம் தினமும் நம்ம கேட்கணும். ஏதாவது ஞானத்துடைய இன்புட் நம்ம கேட்கணும். அதுக்கப்புறமா அதை நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க்னா நான் இங்க தினம் ஏதாவது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறேனே, அதுன்னு அர்த்தம் இல்ல. அது இப்போ உங்களுக்கு அட்டென்ஷன் வைக்கிறதுக்காக, ஒரு ரிவிஷனுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நாமாவே நம்ம அந்த ஹோம்ஒர்க் நம்ம செய்யணும். ஹோம்ஒர்க்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அதை அப்ளை பண்றது, நடைமுறையில கொண்டு வர்றது, தாரணை தான் நமக்கு ஆக்சுவலா ஹோம்ஒர்க். சோ இந்த ஒரு விதத்துல நமக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராஜயோகானுடைய ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் இந்த ஸ்கூல்ல நமக்கு இருக்கு. என்ன? ஞானம், யோகம், தாரணை, சேவைங்கிற 4 சப்ஜெக்ட்ஸ் இந்த ஸ்கூல்ல இருக்கு. இந்த ஸ்கூல்ல நம்ம படிச்சு எப்பவுமே ஒரு பள்ளிக்கூடத்திலயோ இல்ல காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னவா ஆக போறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. மெடிக்கல் காலேஜ்ல படிச்சா அவங்க டாக்டரா ஆக போறாங்க. அதே மாதிரி இது ஒரு விதத்துல ஆன்மீக பள்ளிக்கூடம்னு சொல்லலாம், ஆன்மீக பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த யூனிவர்சிட்டியில நம்ம படிச்சு நம்ம என்னவா ஆக போறோம்? நம்ம மனிதர்கள் தான் நாம. ஆனா நம்ம கோல்டன் ஏஜ், சத்யுகத்தினுடைய டெய்டியா நம்ம ஆக போறோம் இல்லையா? சோ இங்க ஒண்ணும் மேஜிக்கோ இல்ல ஒரு கற்பனை எல்லாம் இங்க இல்ல. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக குணங்கள்ல நம்ம எமர்ஜ் பண்ணி அதனுடைய சுரூபமா நம்ம ஆகும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன பேர் வரும்? தேவதா. ஒரு நல்ல தெய்வீக குணங்கள் பார்க்கும்போது நீங்க தெய்வம் மாறிங்க அப்படின்னு கடவுளை நம்ம தேடவே வேண்டாம், ஏதோ இதுல இருக்கிறார் அப்படின்வாங்க. அப்போ அந்த தெய்வம் மாதிரிங்கும் போது என்ன, அந்த தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துறவங்க இல்லையா? இப்ப தந்தை நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம என்ன செய்யறாரு? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவினிட்டி மீன்ஸ் வாட்? பாசிட்டிவிட்டி அண்ட் பியூரிட்டியினுடைய காம்பினேஷன். அப்ப நமக்குள்ள அந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் பியூரிட்டியும்
நமக்குள்ள வளர்ந்துட்டே வருது இந்த ஞானத்தை கேட்க கேட்க, தியானம் செய்ய செய்ய. இப்போ நம்ம இந்த ஒரு படிப்புல அப்ப நம்ம அட்டென்ஷன் நம்ம வைக்கணும். ஆஸ் அ காட்லி ஸ்டூடெண்ட் நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். வெறும் நம்ம இந்த கிளாஸ் கேட்கறது மட்டும் இல்ல, ஞானம் கேட்கறது மட்டும் இல்ல, யோகாவும் பண்ணணும். தினசரி மெடிடேஷன் நம்ம பண்ணணும். அதுக்காக நேரம் ஒதுக்கணும். நீங்க நேரம் ஒதுக்காம எப்படி தியானம் பண்ண முடியும்? அதே மாதிரி நீங்க தாரணையும் பண்ணணும். நீங்க அத பிராக்டிஸும் பண்றீங்க, அதுக்கப்புறம் சேவாவும் பண்ணுங்க. அதுல இருந்தும் ஆனந்தத்தை நம்ம எடுக்க முடியும். 4 சப்ஜெக்ட்ஸ்லயுமே நீங்க அட்டென்ஷன் வைங்க. நீங்க சேவா பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இப்பதான் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உடனே போய் எல்லாருக்கும் இந்த ஆத்மா, பரமாத்மா, 3 உலகம், இந்த 4 யுகங்கள் அப்படின்னு போய் எல்லார்கிட்டையும் போய் ஞானத்தை எல்லாருக்கும் நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. திடீர்னு போயிட்டு நீங்க இந்த ஞானத்தை எல்லாம் அப்படியே ஒரே நாள்லயே, இப்ப நீங்க இந்த ஒரு 12, 13 நாள் கேட்கிற லெசனை ஒரே நாள்லயே எல்லாருக்கும் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், எல்லா பாயிண்ட்ஸ், எல்லா லெசனோட பாயிண்ட்ஸ் சொல்லிடுவாங்க இன்னொருத்தங்களுக்கு. அப்போ எதிரில கேட்கறவங்க குழம்பி போயிடுவாங்க, தடுமாறிடுவாங்க. உங்களுக்கு நான் முதல் நாளே உலக நாடக சக்கரம், சத்தியம், வேதாயுகம்னா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? இல்ல. சோ இங்க நீங்க சேவைங்கும் போது நீங்க பிறருக்கு இந்த ஞானத்தை எடுத்து சொல்றது சேவை. ஆனா நீங்க இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஞானத்தை டைரக்டா நீங்க சொல்றது விட எது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஞானத்தை நீங்க கேட்டதுனால உங்களுக்கு என்ன பலன் உங்களுக்கு கிடைச்சது, இந்த ஒரு 2 வீக்ஸ்ல உங்களுக்கு என்ன பிராக்டிகல் லைஃப்ல என்ன ஒரு பெனிஃபிட்டை நீங்க அடைஞ்சீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ முதல்ல நீங்க ஷேர் பண்ணணும். பிகாஸ் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அது மத்தவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நீங்க ஏன்னா அது ஒரு ஆத்தென்டிக்காவும் இருக்கும் பாருங்க. நீங்க அந்த ஒரு அனுபவத்தை சொல்லும் போது, நீங்க அந்த உண்மையான அந்த சத்திய அந்த ஒரு அனுபவத்தை நீங்க சொல்லும் பொழுது, அது மூலமே உங்களுக்கு என்ன அனுபவம் ஆச்சோ அதை எதிரில இருக்கிறவரும் அதை ஃபீல் பண்ணுவாரு, நீங்க அதை ஷேர் பண்ணும் போதே. சோ அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது ஒரு சர்வீஸ். உங்ககிட்ட இருந்து அந்த வைப்ஸ் வரும். அதான் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு சேவா. அந்த நேரத்துல அந்த ஆத்மாக்கு நீங்க அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தீங்க, அமைதி அனுபவம். இப்ப பாருங்க, அததான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேவா. அதுக்கப்புறமா இந்த ஞான கருத்துக்கள்ல நீங்க எது எதிரில இருக்கிற ஆத்மாவுக்கு புரியுமோ சிம்பிளிஃபைடு ரூபத்துல அவங்களுக்கு அந்த கருத்தை எடுத்து சொல்லணும். இதெல்லாம் ஒரு கலை. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, பாத்திரம் மருந்து பிச்சையிடு. சோ எதிரில இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க, அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி, அவங்களுடைய எப்படி, எந்த அளவுக்கு அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க இந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம், சூழ்நிலை எப்படி இருக்கு, இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அப்ரோப்ரியேட்டான ஒரு ஞான கருத்தை அவங்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளிஃபைடா எடுத்து கொடுக்கணும். அப்பதான் அந்த ஆத்மாக்கு தேவையானது கிடைக்கும். அதுக்கு பேருதான் தானம். அவங்களுக்கு இல்லாததை கொடுக்கறது, தேவையானது கொடுக்கறதுக்கு பேர் தானே தானம். அந்த தானம் தான் என்னது, சேவைங்கிறது. அதுதான் புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சோ என்னைக்குமே நாம ஒரு விஷயத்த புரிஞ்சனே ஆஹா அப்படின்னு நமக்கு அனுபவம் கிடைக்கும் போது உடனே எல்லாருக்கும் சொல்லணும்னு ஒரு உணர்வு வரும் இல்லையா? அதனாலதான் தியான, யோக, தாரணா, சேவா, உடனே நம்ம தாரணையில வர நம்ம பெனிஃபிட் எடுக்க உடனே எல்லாரும் கொடுக்கணும்னு நமக்கு தோணும். ஆனா கொடுக்கறதுலயே என்ன செய்யணும் நாம, இதுதான் மெத்தட். சேவாக்கு கூட ஒரு மெத்தட் இருக்கு. பின்னால உங்களுக்கு ஃபாலோ அப் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். வீக்லி ட்வைஸ் நம்ம இதே உங்க குரூப்புக்கே நம்ம மாஸ்டர் கிளாஸஸ் நம்ம வீக்லி ட்வைஸ் வைப்போம். சோ அதுல ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து நம்ம டீட்டெயிலா நம்ம அதனுடைய விஷயங்களை பார்ப்போம். மெடிடேஷன் பிராக்டிஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டேவும் போக போறீங்க. So I wish you all join that master classes also. ஏன்னா என்னைக்குமே ஒரு கண்டினியூட்டி வேணும். அந்த இன்புட் இருந்துட்டே இருந்தாதான் இந்த ஃபேமிலியோட அந்த ஒரு சகவாசத்திலேயே
இருந்துட்டே இருக்கும்போது நமக்குள்ள இன்னுமே நல்ல மாற்றம் முன்னேற்றம் வந்து ஈஸியா வந்திருக்கும். அதனால கட்டாயமா இந்த ஞான வகுப்போட நீங்க கனெக்டடாவே இருக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய சுப எண்ணம். சோ ஓகே. சோ அப்படி நம்ம சேவால கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. சோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து இப்ப செய்யணும் இந்த சங்கமத்துல. நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல்ல நம்ம ஞானம்னா தெரிந்து கொள்றது, யோகானா அந்த தெரிந்து கொண்டதை ரிஃப்ளெக்ட் பண்றது, தாரணைனா செய்யறது, சேவைனா அதை பகிர்ந்து கொள்றது. சோ ஞானத்துல கூட பாருங்க, கேட்கணும், அதுக்கப்புறமா சேர்ன் பண்ணணும். சேர்னிங்னா என்ன? சிந்தனை பண்றது. ஓ, இந்த கருத்து கேட்டமா, அது எனக்கு என்னுடைய லைஃப்ல நான் எப்படி அப்ளை பண்ண போறேன், இந்த சூழ்நிலையில அப்ளை பண்ண போறேன்னு நீங்க உட்கார்ந்து சிந்தனை பண்ணி பார்க்கணும். பிறகு நீங்க யோகா பண்றீங்க, பரமாத்மாவோட சிவபாபாவோட கனெக்ட் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு சக்தி கிடைச்சிடுது. இப்ப பாருங்க, அப்ப என்ன ஆகுது? இந்த ஞானமும் யோகாவும் சேரும் போது, அதாவது இது என்ன ஞான கருத்து, எப்படி என்னுடைய லைஃப்ல பயன்படும் அப்படின்னு நீங்க சேர்னிங் சிந்தனை செய்து, பிறகு பரமாத்மாவிடமிருந்து நீங்க யோகத்துல சக்தியும் பெறும் பொழுதுதான் தாரணை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்றது உங்களுக்கு அப்பதான் சுலபமா இருக்கு. ஏன்னா வெறும் தெரிதல் மட்டும் இல்ல, அதை செயல்படுத்துறதுக்கான சக்தியும் தேவை. அதுதான் யோகால கிடைக்குது. அப்ப ஞானமும் யோகாவும் சேரும் பொழுது அது தாரணை அக்யூரேட்டா வந்திருக்கும். அடுத்தது அப்ப சேவாவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களால வந்து நல்லா செய்யவும் முடியும். சோ அதனால சங்கு சக்கர கதா புஷ்பம் எப்பவுமே நமக்கு இருக்கணும் நம்ம லைஃப்ல. இந்த சங்கம் யுக இந்த ஒரு எலிவேட்டட் டிவைன் பிறவியில இந்த 4மே நமக்கு வந்து இருக்கணும். சோ இப்பதான் நாம எல்லாருமே விஷ்ணு அவதாரம் நம்ம எல்லாருமே எடுத்தாகணும். அப்போ நமக்கு வந்து நன்மைங்கிறது வந்து இருக்கு. சோ இதுல வந்து நமக்கு ஞானம் அப்படிங்கிறது வந்து எதன் மூலமா நமக்கு தினசரி கிடைக்குது? முரளி மூலமா கிடைக்குது. முரளிங்கிறது என்ன? ஃப்ளூட் மியூசிக்னு அர்த்தம். அதாவது மியூசிக் ஆஃப் நாலேஜ். பரமாத்மா பிரம்மா மூலமாக அருளிய மகா வாக்கியங்கள், ஒரு ஒரு மாத்தியம் மூலமாக நமக்கு அருளிய மகா வாக்கியங்களை தான் நம்ம முரளின்னு சொல்றோம். சோ முரளியில 2 வகையான முரளி இருக்கு. சாக்கார முரளி, அவ்யக்த முரளி அப்படின்னு. சோ இந்த வார்த்தை எல்லாம் வந்து ஒரு ஹிந்தி சமஸ்கிருத வார்த்தை கலந்துதான் வந்து இருக்கும். சாக்கார், அவ்யக்த் அப்படிங்கறதெல்லாம் அதை நீங்க போக போக அதனுடைய இதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதாவது எப்படி வந்து பாருங்க, 3 வேர்ல்ட்ஸ் இருக்குல்ல, 3 உலகம். இது ஸ்தூல உலகம், அதுக்கும் மேல சூட்சம உலகம் அல்லது ஒளி உலகம், அதுக்கும் மேல பரம்தாம் ஆத்மலோகம் இருக்கு. அப்போ அது மாதிரி மனிதன் எடுத்துட்டா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு இந்த ஸ்தூல உடல், பிசிக்கல் பாடி. அதுக்கப்புறமா ஒளி உடல்ல ஒளியால் ஆன ஒரு லைட் பாடின்னு ஒண்ணு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஆத்மா. இது 3 சேர்ந்ததுதான் வந்து மனுஷன். அப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவும் அந்த ஒளி உடலும் இந்த ஸ்தூல உடலை விட்டு பிரிஞ்சு அந்த 2வது உலகமான ஒளி உலகத்துக்கு வந்து போகும். அப்ப அந்த ஒளி உடல் வந்து எந்த உடலை விட்டு பிரிஞ்சு வந்ததோ அதே உருவத்திலேயே வந்து இருக்கும். சோ அது சில பேருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா அதுதான் பேயி அப்படின்லாம் வந்து பேர் சொல்றாங்க. பேய் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு செத்து போனவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படின்னு என்ன? ஆத்மாவும் அந்த ஒளி உடலும் சேர்ந்த அந்த உருவத்தை தான். அப்போ நம்ம எப்ப பரந்தாம் போறோமோ அப்ப அந்த ஒளி உடலையும் சுருக்கி கொண்டு வெறும் புள்ளியா மட்டும் பரந்தாம் நம்ம வந்து போவோம். சோ இப்படி 3 இருக்கு விஷயங்கள். அப்ப இந்த ஸ்தூல உலகத்தை வந்து சாக்கார உலகம்னு சொல்லுவோம். அந்த சூட்சும உலகத்தை வந்து ஆக்கார உலகம்னு சொல்லுவோம். பரம்தாமத்தை நிராகார உலகம்னு சொல்லுவோம். இதெல்லாம் டிஃபரெண்ட் டேர்ம்ஸ். அதே மாதிரி ஸ்தூல உலகத்தை வியக்த உலகம், நாம் எல்லாரும் வியக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வியக்த உலகம்னா ஒரு ஹியூமன் வேர்ல்டு, வியக்திகள்னா மனுஷங்க. ஓகே, வியக்த உலகம். அதுக்கப்புறம் அந்த சட்டில் வேர்ல்டு சூட்சம உலகத்தை அவ்யக்த உலகம். எப்படி சாந்தி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அசாந்தி இல்லையா? போட்டா அதுக்கு ஆப்போசிட். அது மாதிரி இது வியக்தம், அது அவ்யக்தம். அப்படின்னா இது மனித உடல், அது வந்து அது உடல் அல்ல, இல்லை. அதுதான் அவ்யக்த நிலை. ஒரு ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல ஒளி உடலோடு இருக்கக்கூடிய நிலை. ஆத்மாவும் ஒளி உடலோடு இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் அவ்யக்த அப்படின்னு வந்து சொல்றது. அதுக்கப்புறமா
அது என்ன? பரம்தாம்ல பிந்து ரூபம். வியக்தம், அவ்யக்தம், பிந்து ரூபம். சாக்கார், ஆக்கார், நிராகார். சோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இங்க வந்து பயன்படுத்துறோம். ஓகே. சோ பிரம்மா பாபா அவர் சாக்காரத்துல இருந்த பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிசிக்கல் வேர்ல்டுல, இந்த உடல்ல அவர் இருந்த பொழுது சிவ் பாபா அவருடைய உடல்ல வந்து உரைத்த அந்த மகா வாக்கியங்களைத்தான் நம்ம வந்து சாக்கார முரளி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ அந்த காலத்துல கொஞ்ச நாள் 1936 சிவபாபா வந்தார். பிறகு அவர் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் ஆச்சரியமா கேட்டுட்டே இருந்தாங்க. சிவபாபா தான் சொல்றாருன்னு புரியறதுக்கு டைம் எடுத்தது. பிறகு எல்லாரும் அதை உணர்ந்தாங்க அந்த அனுபவத்தின் மூலமா. பிறகு நாளாக அப்புறமா அந்த லேட்டர் இயர்ஸ்ல பாபா அவருடைய அந்த மகா வாக்கியங்கள் எல்லாமே வந்து நோட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அது எல்லாமே டைப் பண்ணி நமக்கு அந்த முரளி சாக்கார முரளிங்கிறது வந்து இருக்கு மவுண்ட் ஆபுல. சோ அதை நமக்கு தினம் தினம் ஒவ்வொரு டேட் போட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணி நமக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த தேதியில இந்த சாக்கார முரளின்னு. அதே மாதிரி 1969 வரைக்கும் நமக்கு சாக்கார முரளி கிடைச்சிட்டு இருந்தது. பிரம்மா பாபா இந்த சரீரத்துல இருந்த வரைக்கும். பிரம்மா பாபா சரீரம் விட்ட பிறகு நமக்கு குல்சார் தாதிஜி மூலமாக நமக்கு அவ்யக்த முரளிங்கிறது கிடைச்சிட்டு இருந்தது. அப்போ அவ்யக்த முரளிங்கிறது வந்து என்ன? பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு சிவ் பாபாவும் பிரம்மா பாபாவும் இணைந்து, அதாவது பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு அவர் ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல, அதாவது பிரம்மாவுடைய ஆத்மாவும் ஒளி உடலும் சேர்ந்து அதே உருவத்துல ஒரு ஏஞ்சல் போல, நாம் யாரு சரீரம் விட்டாலுமே அப்படி ஒளி உடலோட தான் போவோம். ஆனா ஏஞ்சல்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆத்மா பியோர் கிடையாது. அந்த ஒளி உடலும் கருப்பா தான் இருக்கும். ஆனா ஆத்மா தூய்மை அடைய அடைய அந்த ஒளி உடலுக்கும் பிரகாசமான வெண்மையான ஒளி வந்துடும். தேஜஸ், இந்த உடல் இருக்கும் போதே அந்த தேஜஸ் அவங்களுக்கு வந்து தெரியும். சில மகான் ஆத்மாக்களை பார்க்கும்போது தெரியுது இல்லையா? அப்போ பிரம்மா பாபா கம்ப்ளீட் பியூரிட்டி ஸ்டேஜ் அடைஞ்சதுனால அவர் வந்து ஒரு ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல மேல வந்து இருக்கிறார், எங்க சூட்சம் உலகத்துல. சோ அவர் வந்து மீண்டும் வந்து இந்த கலியுகத்துல அவர் வந்து பிறவி எடுக்கல. ஏன்னா அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் செட்டில்மெண்ட் பண்ணிட்டார். அப்போ அதே நேரத்துல அவர் ஆத்மலோகமும் திரும்பி அவரு போல. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு நியமம் என்ன இருக்குன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா சோல்ஸுமே சேர்ந்துதான் இந்த ஒரு கல்பா, இந்த 5000 இயர்ஸ் கல்பா நம்ம பார்த்தோம்ல, இந்த கலியுகம் முடிஞ்ச பிறகு, இந்த கல்பம் முடிந்த உடனே எல்லா ஆத்மாக்களும் சேர்ந்துதான் பரந்தாம நம்ம போகணும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க, பூண்டோடு கைலாசம்னு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? கைலாசம்னா என்ன? சிவன் இருக்கக்கூடிய இடம். சிவன் யாரு? அந்த ஒளியான பரம்பொருள் பரமாத்மா. அவர் இருக்கக்கூடிய இடம் எது? பரம்தம். அங்க எல்லாரும் கூட்டமா நம்ம போறோம், எல்லாரும் சேர்ந்துதான் போயாகணும். சோ அதனால பிரம்மா பாபா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு எங்க சூட்சம உலகத்துல. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? நம்ம எல்லாருக்காகவும். நாம எல்லாருமே பியூரிஃபை ஆகி நம்ம போகணும். சோ ஒரு விதத்துல பிரம்மா பாபா இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாருன்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னா, பாப் சமான் ஸ்டேஜ்ல இருக்காரு, ஈக்குவல் டு த ஃபாதர். ஃபாதர் யார்? சிவபாபா. சிவபாபாவுக்கு சமமான நிலையில இப்ப பிரம்மா பாபா இருக்கிறார். அதான் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சிவபாபா தான் கடவுள், பகவான். வேற எந்த மனித ஆத்மாவும் பகவான் கிடையாது. பிரம்மா பாபாவும் பகவான் கிடையாது. யாருமே பகவான் கிடையாது. பகவான், கடவுள், ஆண்டவன், இறைவன் ஒரே ஒருத்தர் தான். ஓகே. சோ அந்த அப்பா கடவுளாக நம்ம யாருமே மாற முடியாது. கடவுள் போல, அப்பாவை போல பிள்ளை. சோ ஈக்குவல் டு த ஃபாதர். அப்போ பிரம்மா பாபா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் அவர் அடைஞ்சிட்டாரு, ஈக்குவல் டு த ஃபாதர், பாப் சமான் ஸ்டேஜ். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு பாப் சமான் நிலையில ஏஞ்சலிக் ஸ்டேஜ். ஏஞ்சலுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னா ஃபரிஷ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர் பாப் சமானா ஃபரிஷ்தாவா இருக்காரு. அதுவும் அவ்யக்த ஃபரிஷ்தா, இப்படி எல்லாம் ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஒரு அவ்யக்த ஏஞ்சலா இருக்காரு. சரி, இப்ப பிரம்மா பாபா அந்த நிலையை அடைஞ்சிட்டார். பிரம்மாவுடைய குமாரர்கள் குமாரிகள் நாமும் சிவபாபாவுடைய குழந்தைகள். அப்ப நம்மளுடைய எய்மும் என்ன? டு பிகம் லைக் அவர் ஃபாதர். நம்மளுடைய எய்மும் அதுதான், அப்பா மாதிரியே நம்ம ஆகணுங்கிறது தான் நம்ம எய்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்கோ அது எனக்குள்ளேயும் நிரம்பிடணும்.
அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அண்ட் சிவபாபா வந்து எவர் பியோர் இல்லை. சோ நானும் வந்து பியோர் சோல் ஆயிடும். எந்த குப்பையுமே வேண்டாம் எனக்குள்ள. எந்த நெகட்டிவ் தாட்ஸ், எந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ்ங்கிற குப்பையே வேண்டாம். சோ அதுதான் நம்மளுடைய லட்சியம். பியூரிட்டியில தான் நமக்கு ஆனந்தமே இருக்கு லைஃப்ல. கோபத்தையும் வெறுப்பையும் பினிஷ் பண்ணுங்க, அன்பு கொண்டு வாங்க, எவ்வளவு ஆனந்தம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? பியூரிட்டி பிரிங்ஸ் அந்த ஒரு பிளிஸ். சோ அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமே. அப்பா மாதிரி ஆகணுங்கிறதா நம்ம லட்சியமே. அப்போ ஒரு விதத்துல நாம அலௌகிக்க தந்தையான பிரம்மா பாபாவ மாதிரி ஏஞ்சல் ஐட்டம்னாலே பாப் சமான் தான். சோ நமக்கு முன்னாடி அவர் எக்ஸாம்பிள். சோ நம்ம எல்லாருடைய லட்சியம் என்ன? டு பிகம் an ஏஞ்சல். நம்மளும் இப்போ ஒரு ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பரிஷ்தாவா நம்ம ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய லட்சியம். சோ நமக்கு பிரம்மா பாபா சாக்காரத்துல இருந்த பொழுது சிவபாபா அவருடைய உடல்ல வந்து சொன்னது சாக்கார முரளி. அவர் அவ்யக்த பரிஷ்தாவா ஆன பிறகு என்ன நடந்தது? சிவ் பாபா பிரம்மாவுடைய அந்த அவ்யக்த ரூபத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு குல்சார் தாதிஜினுடைய உடல்ல வந்து நமக்கு மகா வாக்கியங்களை தர ஆரம்பித்தார். 69 பிரம்மா பாபா சரீரம் விட்ட பிறகு குல்சார் தாதிஜி அந்த பீடத்துல அமர்ந்து தியானத்துல உட்கார்ந்தாங்க. அதாவது அந்த சின்ன அவங்க 8 வயசுலயே குல்சார் தாதிஜி அங்க ஓமண்டலிக்கு வந்துட்டாங்க. அந்த 8 வயசுல இருந்தே மற்ற எல்லாரும் விட ஒரு தனித்துவ ஒரு குணம் ஒண்ணு என்ன இருந்தது அப்படின்னா, அவ்வளவு ஷாம் சொரூபி. அவங்க ரொம்ப குறைவாதான் பேசுவாங்க, ஆனா அவ்வளவு பவர்ஃபுல். சோ அவ்வளவு அமைதி சொரூபம்னு அவ்வளவு அமைதி சொரூபம். மேலும் குல்சார் தாதிஜி கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஒரு உடல்ல அவங்க தியானம் பண்ணும்பொழுது இந்த உடல்ல இருந்து அவங்களுடைய அந்த ஒளி உடல் மட்டும் தனியா பிரிஞ்சு அப்படியே அந்த ஒளி உலகத்துக்கு போகும். அவங்களுக்கு ஒரு சில காட்சிகள்லாம் வந்து கிடைக்கும், சத்தியவத்தினுடைய காட்சி இப்படி எல்லாம். சோ அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் அதெல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. சோ அத வந்து டிரான்ஸ்ல போறது அப்படின்னு வந்து சொல்றது, ஆஸ்ட்ரல் பாடி டிராவல் இல்ல டிரான்ஸ்ல போறது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பார்ட் வந்து குல்சார் தாதிஜிக்கு இருந்தது. சோ அப்படி பிரம்மா பாபா காலத்திலே பிறகு அவர் அவ்யக்தமான பிறகு அவங்க ஒரு முறை அப்படியே தியானத்துல அமர்ந்திருந்தாங்க. எல்லோருக்கும் மனசுல நமக்கு மகா வாக்கியங்கள் நமக்கு இனி எப்படி கிடைக்கும்னு ஒரு தாட் இருக்கு. அந்த நேரத்துலதான் அவங்க தியானத்துல அமர்ந்திருந்த பொழுது அப்படியே கண்கள் மூடிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க கண்கள் திறக்கும் பொழுது டோட்டலி அவங்க முகத்திலேயே கண்கள்லயுமே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வாய் திறந்து அப்படியே ஞானம் வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த 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 மகா வாக்கியங்கள் மூலமாக தந்தையும் தாயுமாக இணைந்து, தந்தை சிவபாபா பிரம்மா தாய் இருவருமாக இணைந்து குல்சார் தாதிஜியுடைய உடல்ல பிரவேசமாகி அந்த மகா வாக்கியங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அததான் நம்ம அவ்யக்த முரளின்னு சொல்றோம். சோ சிவ் பாபா பிரம்மா பாபா இருவரும் இணைந்த அந்த ஒரு ரூபத்தை என்ன சொல்லுவோம்னா பாப் தாதா அப்படின்னு நாங்க வந்து சொல்லுவோம். பாப்னா அப்பா, தாதானா அண்ணா, மூத்த சகோதரர் இல்லையா பிரம்மா. அப்போ பாப் தாதா ரெண்டு பேரும் இணைஞ்சத ரூபத்தை பாப் தாதா அப்படின்னு சொல்லுவோம். சோ பாப் தாதா குல்சார் தாதிஜி மூலமாக வந்து நமக்கு மகா வாக்கியங்களை தர ஆரம்பித்தார்கள். அதுதான் அவ்யக்த மொழி. சோ சாக்கார மொழி நமக்கு பேசிக் கியான் எல்லாமே இருக்கும். அப்ப இந்த சாக்கார முரளி இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க இந்த சாக்கார முரளி அந்த லைன் எல்லாம் கேட்கும் போது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து புரியும். அவ்யக்த முரளிங்கிறது என்னன்னா ஒரு டெப்த்ல வந்திருக்கும். அந்த ஞான கருத்துக்கள் வந்து நிறைய ஒரு சில தாரணை கருத்துக்களும் ஒரு ஆழமான கருத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா பிரம்மா பாபாவுடைய அந்த கம்ப்ளீட் அந்த சம்பூர்ண நிலையினுடைய ஒரு அனுபவமும் அதுல வந்து கலந்திருக்கு. சோ அப்படி நமக்கு வந்து அந்த அவ்யக்த முரளியும் நமக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு முரளியாகவும் வந்து இருக்கு. ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், சாக்கார முரளி அவ்யக்த முரளி. சோ இங்க நம்ம பிரம்மா குமாரிகள் வித்யாலயத்துல நமக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னா, வீக்லி 7 daysல ஃபர்ஸ்ட் 6 days வந்து மண்டே டு சாட்டர்டே நமக்கு சாக்கார முரளி நம்ம வந்து படிப்போம். அண்ட் சண்டேஸ்ல வந்து அவ்யக்த முரளி வந்து படிப்போம். என்னைக்கு வந்து அந்த மாதிரி ஃபுல்லா அந்த ஹாலிடே இருக்குங்கிற பட்சத்துல
சண்டேல வந்து அவ்யக்த முரளி அப்படின்னு படிப்போம். சில முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல ஃப்ரைடே வந்து அதே அவ்யக்த முரளியை வந்து படிப்பாங்க. ஸோ இப்படி வந்து அந்த அந்த சகார முரளியினுடைய ஒரு ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இப்போ உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த முரளியின் நம்ம வந்து முரளி அப்படிங்கிறது தான் உண்மையில பார்க்க போனா பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபார் சோல். ஆத்மாவுக்கு நல்ல சத்தான உணவு வந்து இந்த முரளி தான். ஆத்மாவுக்கான உணவு என்ன? நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லையா? கேட்கிற, பாக்குற, தெரிந்து கொள்ற விஷயங்கள் தான் ஆத்மாவுக்கான உணவு. அதுலயே நல்ல உணவு எது? நல்ல நல்ல விஷயங்களை கேட்கறது. அதுலயும் சத்தான உணவு எது? நமக்கு எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்குது இம்மீடியட்டா. சோ அதுதான் வந்து நம்ம சொல்றோம் பெஸ்ட் நியூட்ரிஷன் வந்து பரமாத்மா நமக்கு அருளிய மகா வாக்கியங்கள். ஏன்னா ஆத்மாவுக்கு தேவையான சாப்பாடு என்னன்னு அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும். அது சத்தான உணவு. இந்த வயசுல என்ன சாப்பிடணும்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அம்மா அப்பா, பாப் தாதா. சோ அந்த முரளி வந்து தான் நமக்கு வந்து பெஸ்ட் நியூட்ரியன்ட். ஆத்மாவுக்கான நியூட்ரியன்ட் சத்துணவு அதுதான். ஏன்னா நீங்க முரளி கேட்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? உங்களுக்குள்ள என்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, உங்களுக்குள்ள என்ன சக்தி இருக்கு அப்படிங்கிறத அவரு தெளிவுபடுத்துறாரு, நமக்கு உணர வைக்கிறாரு. முரளி கேட்க கேட்கவே நான் இப்பேற்பட்ட ஆத்மா, நான் அப்பேற்பட்ட ஆத்மான்னு நம்ம மேல ஒரு பெருமிதம், நமக்குள்ள அந்த ஒரு சுய மரியாதை வந்து வளருது. அதே மாதிரி முரளியில நமக்கு இந்த நாடகத்தை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. சக்திகத்துல இப்படி இருந்தீங்க, ஸ்திரேதாயத்துல இப்படி இருந்தீங்க, இப்படி எல்லாம் அந்த மகா வாக்கியங்கள்ல வரும். அப்போ நம்ம இந்த 3 காலத்தை பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ ஞானத்தால என்ரிச் ஆகுறோம் நம்ம முரளி கேட்கும் போது. அதே போல நமக்கு நடைமுறையில நம்ம என்ன பண்ணணும், இப்படி இருக்கணும், இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து அறிவுரைகள், அந்த ஒரு வழிகாட்டுதல் எல்லாம் முரளியில தான் வந்து கிடைக்குது. சோ எப்படி நான் அந்த ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில நான் கொண்டு வர்றதுன்றதையும் நம்ம முரளியின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதே போல சூழ்நிலை பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம், அதற்கான வழிமுறையும் சக்தி நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் ஆத்மா நம்ம பியூரிஃபை வந்து நம்ம ஆகுறோம். நம்முடைய உள் உணர்வு தூய்மையாகுது, நம்ம எண்ணங்கள் தூய்மையாகுது, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய பார்வை தூய்மையாகுது, நம்மளுடைய பிஹேவியர்லயும் அந்த பியூரிட்டி வந்து வருது. சோ முரளி தான் நமக்கு சத்தான உணவு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கீங்க. சோ சாப்பாடு தினமும் தானே சாப்பிடணும். ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? தினமும் சாப்பிடுறோம். அதை விட என்ன தெரியுங்களா, நம்ம 3 வேளை வேற சாப்பிடுறோம் சரீரத்துக்கு. ஆனா ஆத்மாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது, ஒரு வேளையாவது சாப்பிடுங்க, தினசரி சாப்பிடுங்க. அதான் சொல்றோம் நாங்க, நீங்க வந்து கனெக்டடா இருங்கன்னு. அஃப்கோர்ஸ் we are ready to give you class daily, பட் ஒரு உங்களுக்குள்ள ஒரு பயிற்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நம்ம வீக்லி ட்வைஸ் நியூ, அதாவது இந்த ஒரு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெசன்ஸை இப்போ இந்த பேட்ச்ல எடுத்தவங்களுக்காக மட்டும் நாம ஸ்பெஷலா அந்த ஒரு ஃபாலோ அப் கிளாஸஸ் வந்து வச்சிருக்கோம். சோ ஆல்ரெடி நீங்க வந்து வேற ஒரு இடத்துல கோர்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க முரளி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த குரூப்போட பழைய குரூப்போடவே நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனா யாரு இந்த பேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் லெசன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாஸ்டர் கிளாஸஸ்ல நீங்க வந்து அவசியம் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. அதற்கு உங்களுக்கு தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து அனுப்பப்படும். அதுல யாரு ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்கதான் இந்த மாஸ்டர் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம். ரைட்? சோ ஆல்ரெடி சென்டர்ல நீங்க முரளி கேட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், யூ கேன் ஜாயின் திஸ் மாஸ்டர் கிளாஸஸ். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். சோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாக்கார முரளியினுடைய ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு வந்து நான் காண்பிக்கிறேன். சோ இங்க பாருங்க, நீங்க இது வந்து நமக்கு மவுண்ட் அபுல இருந்து வரக்கூடிய முரளி ஹிந்தில வந்து எங்களுக்கு வரும். அது நிறைய லாங்குவேஜஸ்லயும் நமக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி அது நமக்கு வந்து எல்லாமே அவைலபிள். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கம் இருக்கும். 1 2 3 4 பேஜஸ் முரளி.
ஓகே. இந்த முரளியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சாக்கார முரளியினுடைய ஒரு ஃபார்மேட் என்ன அப்படிங்கறது முதல்ல உங்களுக்கு சொல்றேன். சாக்கார முரளியில ஃபர்ஸ்ட் வந்து மீட்டே பச்சே, அதாவது இனிமையான குழந்தைகளே, ஸ்வீட் சில்ட்ரன் அப்படின்னு அந்த முரளி வந்து ஸ்டார்ட் ஆகும். சாக்கார முரளினா எது? பிரம்மா பாபா வந்து அப்ப அந்த ஹிஸ்டரி ஹால்ல, பாண்டவ் பவன்ல பிரம்மா பாபா வந்து அந்த பீடத்துல, அந்த கத்தினா பீடம், அந்த பீடத்துல வந்து அமர்வார். அதுக்கு முன்னாடி எல்லாருமே குழுமி இருப்பாங்க, அங்க தியானத்துல அமர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம், இப்ப நம்ம மெடிடேஷன் மியூசிக் போட்டு மெடிடேஷன் பண்றீங்க இல்லையா? பாடல் எல்லாம் கூட இருக்கு, நல்ல நல்ல தியான பாடல்கள்லாம் கூட இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து பாடல்கள், நல்ல தியான பாடல்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு போக்கஸ் கொண்டு வர்றதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு அந்த காலத்துல தத்துவ பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து பக்தி பாடலா இருக்கலாம், சினிமா பாடல்களே சில தத்துவ பாடல்கள் அந்த காலத்துல 1950s அதுல எல்லாம் இருந்திருக்கலாம். அதை வந்து கிராமபோன் ரெக்கார்ட்ஸ்ல வந்து போடுவாங்க, நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள். அந்த பாடல் ஒலிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே வந்து தியானத்துல உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறமா பிரம்மா பாபாவும் வந்து உட்காருவாரு பீடத்துல. உட்கார்ந்துன்னா அவருடைய கண்கள் மூடிடும். அதுக்கப்புறம் அவருடைய கண்கள் வந்து திறக்கும். திறந்த உடனே அந்த பாடல் அப்படியே வந்து ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டோட்டல் சைலன்ஸ். அப்ப எல்லாரையும் அப்படியே திருஷ்டி கொடுப்பார் பாபா. அப்படின்னா என்ன? அந்த பார்வையால எல்லா சோல்ஸுக்குமே தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்றார். அதுக்கப்புறமா அவருடைய வாய் திறக்கும், அப்படியே இந்த ஞானம் வந்து வரும். அப்புறம் அந்த முரளினுடைய முடிவுல வந்து என்ன செய்வாருன்னா, நமஸ்தே அப்படின்னு சொல்லி முடிப்பார். பாருங்க, உயர்ந்திடம் உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா, அவர் வந்து குழந்தைகளான நமக்கு நமஸ்தே வந்து சொல்லி முடிக்கிறார் அந்த மகா வாக்கியத்தை. ஏன்னா அவர் என்ன சொல்லாருன்னா, ஐ எம் யுவர் ஒபீடியன்ட் சர்வன்ட் அப்படிங்கிறார். அப்பா வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு உழைக்கிறாருன்னா யாருக்காக? குழந்தைக்காக தானே. சோ குழந்தைக்காக வேலை பண்றாரு. அதே போல பரமாத்மா என்ன சொல்றாரு? நான் உங்களுடைய சேவகன், உங்களை தூய்மைப்படுத்துறதுக்காகவே நான் வந்திருக்கேன். என்ன நீங்க மனசால நீங்க என்ன கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு முன்னாடி நான் ஆஜராகி இருக்கேன். ஐ எம் யுவர் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் அப்படிங்கிறது. சோ அப்ப அவர் வந்து ஒவ்வொரு முரளிலையும் பாத்தீங்கன்னா நமஸ்தே சொல்லுவார். அதுவும் ஒரு வார்த்தையா இல்ல, ஒரு பாத்தீங்கன்னா அழகான ஒரு 2 லைன் வரும். அதாவது மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சை, அதாவது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா காலையில தான் அந்த முரளி வகுப்பு இருக்கும். அதே நேரத்துல நாம் எல்லாருமே அந்த கலியுகங்கிற இருட்டுல இருந்து அதிகாலை பொழுதான சங்கம் யுகத்துல வந்துட்டோம்ல. அதனால நாங்க ஈவினிங் முரளி படிச்சாலும் அதுல இருக்கிறபடியே காலை வணக்கம் அப்படின்னு தான் படிப்போம் நாங்க. அதுக்கு அடுத்து ஒரு லைன் வரும். முதல்ல தாயும் தந்தையுமாக இணைஞ்சு காலை வணக்கம் சொல்றாங்க, அன்பு நினைவுகள் காலை வணக்கம். அடுத்த லைன் என்ன வரும்னா, ருஹானி பாப்கி ருஹானி பச்சோம் கோ நமஸ்தே, அதாவது ஆன்மீக தந்தை, ஆன்மாவுக்கான தந்தை பரமாத்மா ஆன்மீக குழந்தைகளுக்கு அப்படின்னா என்ன, ஆத்மாக்களுக்கு நமஸ்தே அப்படின்னு சொல்லி முரளி வந்து முடியும். அப்போ அவரு நமஸ்தே சொல்றாருன்னா நாமளும் நமஸ்தே சொல்லணும் தானே அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரம்மாகுமாரி சென்டர்ஸ்க்கு வந்தீங்கன்னா அது எல்லாருமா சேர்ந்து சொல்லுவாங்க. ஒரு குரூப்பா ஒரு ஸ்கூல்ல எப்படி குழந்தைங்க எல்லாம் ரைம்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனா இதுல வந்து என்னது, அந்த அன்பும் மரியாதையும் கலந்த அந்த உணர்வோட நம்ம எல்லாரும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தைக்கு நமஸ்காரம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சொல்லுவாங்க. சில இடங்கள்ல ஹிந்தியில சொல்லுவாங்க, சில இடங்கள்ல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க, அவங்க சௌரியம். இப்படியாக முரளி வந்து முடியும். முரளி முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாரா, பிரம்மா பாபா அப்படியே எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு முதுகு காமிக்காம அப்படியே பின்னாலேயே ஸ்டெப் வச்சு அப்படியே போயிடுவாராம். அதுக்கப்புறம் அங்க அமர்ந்திருந்த மம்மா மற்றும் குழந்தைகள் எல்லாரும் அங்க இருந்த சகோதரிகள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு அருளி அந்த மகா வாக்கியங்கள்ல இருந்து கருத்தை எடுத்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பாபா சொன்னாருன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட போவாங்க. அப்புறம் ஆசிரம வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஈவினிங்ல பிரம்மா பாபா திரும்பவும் வந்து அனுபவபூர்வமான வகுப்புகளை அவர் எடுப்பார். இப்படிதான் அங்க வந்து அங்க மவுண்ட் அபுல வந்து நடந்து கொண்டிருந்தது.
சோ இப்போ நமக்கு அந்த சாக்கார முரளி இருக்கு இல்லையா, அதை நமக்கு அந்த காலத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சு டெய்லி நமக்கு அதை பிரிண்ட் பண்ணி நமக்கு இந்த தேதியில இது படிக்கணும்னு அனுப்புவாங்க. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, உலகம் பூரா ஒரே முரளிதான் அந்த தேதியில படிப்போம். அதுல கூட ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுங்களா? உலகம் பூரா இப்ப 147 நாடுகள்ல ஆயிரக்கணக்கான சென்டர்ஸ் இருக்கு. 4500க்கும் மேற்பட்ட சென்டர்ஸ் இருக்கு. நான் சொல்றது மெயின் சென்டர், அதுக்கு கீழே சப் சென்டர், அதுக்கு கீழே கிளாஸ் லொகேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படிலாம் கணக்கு போட்டா எவ்வளவோ இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே 25 சென்டர்ஸ் இருக்கு. சென்னையில அந்த 25 சென்டர்ஸ்க்கு கீழே நிறைய பாடசாலைகள்னு வந்து இருக்கு. அது கிட்டத்தட்ட 500 கிட்ட பாடசாலைகள் வந்து இருக்கு. அப்போ ஒரு சென்னையிலேயே எவ்வளவு இருக்கு பாருங்க, 500 600 சென்டர்னு சொல்லிக்கலாம். அவ்வளவு இருக்கு. அப்படி பார்த்தா உலகம் பூரா அப்ப எவ்வளவு இருக்கு இல்லையா? பிரம்மகுமாரிஸுடைய பிரான்ச்சஸ், சென்டர்ஸ். அப்ப எல்லா பிரான்ச்சஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல ஒரே முரளி ஒரே மாதிரியா தான் படிக்கப்படுது. அப்ப என்ன செய்யறோம் நம்ம? அங்க உலகம் பூரா இருக்கக்கூடிய பிரம்மா குமாரிகள் அந்த ஒரு கருத்தை பத்தி அன்னைக்கு சிந்தனை பண்ணும் போது ஒரு ஒருமித்த எண்ணங்களுடைய அலைகள் இந்த உலகத்துல பரவி இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை செய்யுது. எப்படி நம்ம கூட்டமா ஒருத்தரா உட்கார்ந்து வழிபாடு செய்யறதுக்கும், கூட்டமா உட்கார்ந்து எல்லாரும் வழிபாடு இல்ல கூட்டமா உட்கார்ந்து யாகம் பண்ணும் போது அந்த இயற்கைக்கும் உலகத்துக்கும் நன்மை நடக்குதுன்னு சொல்றாங்க. அதே கான்செப்ட் தான். அதனால நம்ம முரளி நம்ம தினசரி நம்ம படிக்கணுங்கிறது ஒரு பழக்கமா நம்ம எல்லாருமே நாங்க வச்சிருக்கோம். சோ இந்த சாக்கார முரளி ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த முரளியில மீட்டே பச்சை இனிமையான குழந்தைகளேன்னு அந்த 2 லைன் நமக்கு வரும். அது என்ன? ஓல் முரளியில இருந்து தேர்ந்தெடுத்து நமக்கு பிரிண்டிங் பண்ணி கொடுத்திருப்பாங்க, நமக்கு ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு கேள்வி பதில் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அது என்னன்னா, அந்த முரளியில இருந்தே தேர்ந்தெடுத்து நமக்காக வசதிக்கு கேள்வியும் பதிலுமா நமக்கு பிரிச்சு முரளியில இருந்து தான் எடுத்து நமக்கு அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு லைன் இருக்கும். அது என்னன்னா, அந்த டைம்ல முரளி சொல்லும் போது என்ன பாடல் ஒலித்ததோ அத கூட குறிப்பெடுத்து வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். ஒவ்வொரு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த பாடலுடைய ஒரு வரிகள்ல ஒரு ஆன்மீக அர்த்தம் கூட பொதிஞ்சிருக்கும். சோ அதையும் குறிப்பிட்டு காண்பிப்பார். அதனால அந்த பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவல் முரளி, ஃபுல் முரளி 1, 2, 3, 3.5 பேஜ். அப்ப முரளியினுடைய முடிவில் என்ன இருக்கும்? இனிமேலும் இனிமையான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள்னு அந்த 2 லைன் நமஸ்தே பாட்டு வரும். இதோட முரளி முடிஞ்சது. அதுக்கப்புறமா நமக்கு மவுண்ட் அபுல இருந்து வர்ற இந்த லிட்ரேச்சர்ல என்ன இருக்கும்னா, தாரணைக்கான முக்கிய சாரம், எசன்ஸ் ஃபார் பிராக்டிஸ் அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் முரளியில இருந்தே செலக்ட் பண்ணி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக, நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 2 பாயிண்ட்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணி வந்திருக்கோம். அதுக்கடுத்து என்ன இருக்கு? உங்க எல்லாருக்கும் பழக்கமான ஒரு விஷயம், பிளெஸிங்ஸ், வரதானம். எவ்ரி டே நமக்கு வரதானம் கிடைக்கும். இப்பேற்பட்ட ஆத்மா ஆகுக அப்படின்னு. சோ அந்த வரதானத்தை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ ஒரு சென்டென்ஸ்ல அந்த வரதானம் இருக்கும். பிறகு அந்த வரதானத்துடைய விளக்கம் 4 லைன்ல நமக்கு கொடுத்திருக்கோம். அப்ப நமக்கு நல்லா அதை புரிஞ்சுப்போம். அப்புறம் ஸ்லோகன் அப்படின்னு ஒரு தாட் ஃபார் த டே மாதிரி ஒரு சிங்கிள் லைன் இருக்கும். அது அன்றைய சிந்தனைக்காக அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட், தாட் ஃபார் த டே மாதிரி கொடுத்திருக்கோம். சோ இந்த வரதானமும் ஸ்லோகனும் அவ்யக்த முரளியில இருந்து செலக்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்படி இருக்கிறது தான் சாக்கார முரளியினுடைய ஃபார்மெட். அவ்யக்த முரளிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல எப்படி சாக்கார முரளியில கேள்வி பதில், மீட்டே பச்சேன்னு ஸ்டார்ட் ஆகி கேள்வி பதில்லாம் இருக்கும், அதெல்லாம் இதுல இருக்காது. அவ்யக்த முரளியில டைரக்டா அப்படியே ஃபுல் முரளி இருக்கும். அதுக்கப்புறம் எண்டிங்ல வரதான ஸ்லோகன் இருக்கும். சோ இதுதான் அவ்யக்த முரளியினுடைய ஃபார்மெட். சோ இன்னைக்கு முரளியினுடைய ஃபார்மெட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த ஒரு முரளி ஒண்ணு படிச்சு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அதெல்லாமும் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் உங்களுடைய கேள்வி பதிலுக்காகவும் நம்ம ஒதுக்க போறோம். கூடவே நம்ம இன்னொரு
நம்ம மெடிடேஷன் ப்ராக்டிஸும் ஒரு டெக்னிக்கும் நீங்க நாளைக்கு நீங்க கத்துக்க போறீங்க. ரைட்? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு முரளியை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே உங்களுக்கு இதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்பினேன். நம்மளுடைய இந்த ஒரு சங்கமிகி லைஃப்ல நமக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இருக்கிறதுக்கு இது எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அம்ருத் வேலா யோகா, அதாவது அதிகாலை தியானம், பிஃபோர் சன்ரைஸ், அதுக்கப்புறமா ஆஃப்டர் சன்செட் ஈவினிங் யோகா, இது ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்பவுமே நல்ல நேரம் தியானம் பண்றதுக்கு. அதனால நம்ம பிரம்மாகுமாரிகள் வித்யாலயத்துல ரெகுலரா என்ன பழக்கம் அப்படின்னா 4 to 4:45 வந்து நாங்க ரெகுலரா அமிர்த் வேலை தியானம் நாங்க செய்யறோம். பொதுவா அமிர்த வேலைங்கிற அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம். ரொம்ப நல்ல அற்புதமான நேரம். அதனாலதான் சொல்லுவாங்க அந்த நேரத்துல நல்ல நேரம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே நல்ல நேரம். சோ அந்த மாதிரி அந்த நேரத்துல நம்ம கண் விழித்து தியானம் செய்யறது ரொம்ப நல்லது. ஆத்மா வந்து ரொம்ப ஈஸியா பரமாத்மாவோட கனெக்ட் ஆகும். சோ நீங்க அந்த மாஸ்டர் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த அமிர்த் வேலா மெடிடேஷன் பத்தி, இதனுடைய மகத்துவம், அதை எப்படி பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போதைக்கு கூட நீங்க வந்து அமிர்த் வேலா மெடிடேஷன் பண்ணலாம். அதாவது நீங்க சன்ரைஸ் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் நீங்க செய்யுங்க. உங்களுக்கு நிறைய காமெண்ட்ரிஸ் இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதையும் வச்சு நீங்க வந்து அந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிராபிக் கண்ட்ரோல் யோகான்னு ஒண்ணு வந்து இருக்கு. மனசனுடைய டிராபிக்கை நம்ம என்ன பண்றோம், கண்ட்ரோல் நம்ம வந்து பண்றோம். ஓடிட்டே இருக்குல்ல, நடுநடுல சிக்னல் போட்டு நம்ம நிறுத்தி 1 minute மெடிடேஷன் பண்றோம். சோ அதுக்கு கூட உங்களுக்கு இந்த ஒரு 12 நாள்ல உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க மேல பறந்து போயிட்டு வாங்க, மென்டல் ட்ரில் பண்ணுங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க டிராபிக் கண்ட்ரோல்ல. சோ அந்த எங்களுக்கு பொதுவா வந்து டிராபிக் கண்ட்ரோலுக்கு வந்து நாங்க ஒரு பிக்ஸட் டைம் வந்து வச்சிருக்கோம். நீங்க நம்ம சென்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இந்த டைமிங்ஸ்ல வந்து அப்படியே ஒரு மியூசிக் வந்து ஒலிக்கும். அப்போ உடனே எல்லாரும் எல்லா வேலைகளையும் நிறுத்திட்டு அப்படியே சைலன்ஸ்ல உட்காருவோம், சில் ஆயிட்டு. சோ அது வந்து 7 மணி, 10:30 மணி காலை, மதியம் 12 மணி, 5:30, மாலை 7:30, 9:30, இந்த 6 டைமிங்ஸ் வந்து டிராபிக் கண்ட்ரோல் யோகா டைமிங். சோ அப்போ வந்து 1 minute ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்றோம் நம்ம ஒர்க்கை. அப்ப என்ன ஆயிடுதுன்னா நம்ம வீண் எண்ணங்கள் ஓடிட்டு இருந்ததுன்னா ஸ்டாப் ஆயிடும், கரெக்ட் ட்ராக்குக்கு வந்துடும். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பிராக்டிஸ். பிஸியா இருக்கிறவங்களும் இந்த டிராபிக் கண்ட்ரோல் யோகாவை வந்து பண்ணலாம். அடுத்தது ஈவினிங் யோகா, அதாவது ஆஃப்டர் சன்செட். உங்க ஊர்ல எப்ப சன்செட் ஆகுதோ அது நீங்க பாத்துக்கோங்க. அப்போ ஆஃப்டர் சன்செட் நீங்க வந்து உட்கார்ந்து இல்ல சன்செட் டைம்ல பண்ணக்கூடிய அந்த ஈவினிங் மெடிடேஷன், பொதுவா வந்து நாங்க சொல்றோம் ஈவினிங் 6:30 to 7:30 இல்ல 6 to 7:30, இந்த டைமிங் வந்து ரொம்ப நல்ல நேரம் தியானம் பண்றதுக்கு. சோ அந்த டைம்லயும் நீங்க வந்து உட்கார்ந்து மெடிடேஷன் பிராக்டிஸ் நீங்க வந்து பண்ணுங்க. ஈவினிங் யோகா பண்ணும்போது இறுதியில கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, முழு உலகத்துக்கும் அந்த சக்தி, அந்த ஒரு வைப்ரேஷன்ஸை நீங்க டொனேட் பண்ணக்கூடிய குட் விஷஸ் மெடிடேஷனும் எண்டிங்ல நீங்க வந்து அவசியம் செய்யணும். அது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து குட் நைட் யோகா. குட் நைட் யோகானா என்ன, கட்டில்ல நீங்க தூங்குற இடத்துலயே காட்டுலயே உட்கார்ந்து பண்ற யோகா இது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், பெட்லயே நீங்க உட்கார்ந்துட்டு நீங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க தன்னுடைய செல்ஃப் செக்கிங் சார்ட் வந்து நீங்க எழுதணும். இன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் மெடிடேஷன் பண்ணேன், இன்னைக்கு யாருக்கும் நான் வந்து கஷ்டம் கொடுக்கல தானே அப்படின்னு ஒரு குறிப்பேடு எழுதிட்டு, பெட்லயே உட்கார்ந்து குறிப்பேடு உங்க டைரியில எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்க குட் நைட் மெடிடேஷன்ல உட்காரணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பாபாவை நினைச்சு அவர்கிட்ட உங்களுடைய ரிப்போர்ட் கொடுத்துருங்க. ஃபுல் டே நீங்க என்ன பண்ணீங்க, என்ன ஏது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு எய்ம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த அன்பையும் அந்த சக்தியை நிரப்பிட்டு, நான் ஒரு ஷான் சொல் ஆத்மா பாபா, நான் உங்களுடைய நினைவினுடைய மடியிலேயே நான் படுக்கிறேன் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு படுக்கிறது. அப்ப என்ன ஆயிடுன்னா மைண்ட் அப்படியே காலி ரிலாக்ஸ் ஆயிடும். அப்ப நீங்க கெட் சவுண்ட் ஸ்லீப். ஸோ ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டுட்டு தான் தூங்குறாங்கன்னு சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பில்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் நின்று போயிடும். மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நல்ல உறக்கமும் வரும், மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க தூங்குவீங்க. அதுதான் குட் நைட் யோகா. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்க
பண்றீங்க. உங்களுக்கு இமெயில்ல கூட ஹெல்ப்ஃபுல் பிராக்டிசஸ் அப்படின்னு இந்த ஒரு 4 விஷயத்தினுடைய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு மெயில் வந்து அனுப்பி வைக்கப்படும். சோ அதனால இப்ப நம்ம ஒரு ஒன்ஸ் அகெயின் மென்டல் ட்ரில்லோட இந்த செஷனை நம்ம கன்க்ளூட் பண்றோம். Sit straight, relax your body muscles. என்ன கமாண்ட் கிடைக்குதோ அதுபடியே செய்ய போறீங்க. Relax your body muscles. Fly. Sit near Shiv Baba as a tiny little star. Fill. Receive light from the Father. Fill yourself with peace, power. Come back. Sit on your seat, the center of the void. Share. Radiate the vibrations of peace all around. Om Shanti. 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 Shanti Om. I'm a peaceful